இந்த வெள்ளை அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சில வித்தியாசத்தை சொல்லணும். நான் வெளியிட்ட வெள்ளை அறிக்கை 15 ஆண்டுகளுடைய ஆய்வு. அதனால எந்த ஒரு ஆட்சியவோ ஒரு கட்சியவோ சுட்டி காட்டாம 15 வருஷம் வரலாறை எடுத்து வெளியிட்டேன். இது வெறும் 5 ஆண்டுகள் தான் பண்ணியிருக்காங்க. ஒன்று, நான் வெளியிட்டும் போது நான் கையெழுத்து போட்டு வெளியிட்டேன் இந்த அறிக்கைக்கு. அப்போ நான் சொன்னேன், பலர் இதில் பணி செய்திருந்தாலும் இதில் பிழை ஏதாவது இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு என்றதற்காகவே நான் கையெழுத்து போட்டு வெளியிடுறேன் அப்படின்னு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரையே ஒரு முன்னுரையை எழுத வச்சு அந்த முன்னுரையில் ஒரு தவறான ஒரு கருத்து இருக்கு. என்ன சொல்றாங்க, பொது வழியில் இருக்கிற தகவல் மட்டுமே பயன்படுத்தி இந்த வெள்ளை அறிக்கை. அது உண்மையும் இல்லை. ஏன்னா போய் படிச்சா பல அந்த பொது நிறுவனங்களுடைய சூழ்நிலை எல்லாம் பொது வழியில் இல்லை. அது இல்லாமல் இப்போ கரண்ட் ப்ரீ ஃபைனல் அக்கௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பொது வழியில் இல்லை இது வரைக்கும். உண்மை இல்லாதது ரெண்டாவது பிரச்சனை. முதல் பிரச்சனை, ஒரு முதலமைச்சர் ஒரு வெள்ளை அறிக்கைக்கு 100% பொது வழியில் இருக்குதுன்னு சொல்றது ரொம்ப தப்பு. என்ன பின்ன எதுக்கு வெள்ளை அறிக்கை? அரசாங்கத்திடம் இருக்கிற கருத்து வெளியில்லாத கருத்து வெளியிடுறதுக்கு வெள்ளை அறிக்கை. பொது வழியில் இருக்குதுன்னா இது பொது வழியில ஜனவரியிலும் இருந்துச்சு, பிப்ரவரியிலும் இருந்துச்சு, மார்ச்லயும் இருந்துச்சு, வாக்குறுதி கொடுக்கும் போதும் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. எனவே இதை முதலமைச்சரிடம் போய் இந்த முன்னுரைக்கு கையெழுத்து வாங்கினது மிகவும் தவறான கருத்துன்னு நான் சொல்வேன். அதே போல் கணக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப தவறான கணக்கு. சில இடத்துல 5 வருஷம் எடுக்கிறாங்க, சில இடத்துல 4 வருஷம் எடுக்கிறாங்க. அதாவது கம்பேரிசன் பண்றதுக்காக, ஒன்று இது உச்சக்கட்ட இயலாமை, இல்ல இது தீய எண்ணம். அதாவது பழைய அரசாங்கத்தை தவறாக காமிக்கணும்ன்றதுக்காகவே இப்போ கடனை பார்த்தீங்கன்னா 5 வருஷம் எடுக்கிறாங்க. ஆனால் முதலீடு ஒப்பீடு பார்க்கும்போது வெறும் 4 வருஷம் தான் எடுக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிக் ஃபெயிலியர். அதனால இந்த வெள்ளை அறிக்கையில் அந்த மாதிரி பெரிய பிழைவுகள் இருக்கு. இன்னும் வருவாய் பற்றாக்குறையை மெயினா சொல்றாங்க. அதாவது ஆட்சி எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு போகும்போது 40,000 கோடி தான் வருவாய் பற்றாக்குறை. இப்போ வந்து 70,000 கோடிக்கு மேல வருவாய் பற்றாக்குறையை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க சில ஆண்டுகள் நிதித்துறை அமைச்சராக 30,000 கோடி அளவுக்கு 35,000 கோடி கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறமா ஏறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, இதுதான் நான் சொல்லுவேன் இருக்கிறதுலயே எனக்கு ஒரு வேதனை அளிக்கிற ஒரு அம்சம். என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகவும் ஓபிஎஸ் அவர்கள் நிதியமைச்சராகவும் விட்டுட்டு போன வருவாய் கணக்கு பற்றாக்குறை 62,000 சொச்சம் கோடி, 40 கிடையாது. நான் முதல் வருஷம் அதை 46 குறைச்சு, 2வது வருஷம் நான் சொன்னேன் 30 என்று சொன்னேன். அதற்கு பிறகு ஏதோ கணக்கு திருத்தத்தில் 36 என்று சொல்றாங்க. நான் முதல்ல 2 கருத்தை சொல்லிடுறேன்.